சந்தியா கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அவரது கணவன் பாலகிருஷ்ணன் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இதுகுறித்து நமது செய்தியாளர் அன்சர் அலியிடம் கேட்கலாம். அன்சர், பாலகிருஷ்ணன் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருப்பது பற்றி விவரங்களை பதிவு செய்யுங்க. சிவசங்கரி, பாலகிருஷ்ணனை தற்பொழுது காவல்துறையினர் ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர் மீது 302வது இந்திய தண்டனை சட்டம் 302வது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கொலை செய்தல், சாத்தியங்களை மறைத்தல் உள்ளிட்ட பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பாலகிருஷ்ணனிடம் நடத்திய விசாரணையின் அடிப்படையில் அவர் உடல் பாகங்களை வீசிய பகுதிகளை காவல்துறையினரிடம் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினம் இடுப்பு முதல் முழங்கால் வரையிலான ஒரு பகுதி அடையாற்றின் கரையோரம் இருந்து மீட்கப்பட்டது. ஏற்கனவே 21ஆம் தேதி 2 கால்கள் மற்றும் வலது கை மீட்கப்பட்டிருந்தது. இது தவிர்த்து இடது கை, கழுத்திலிருந்து மார்பு வரையிலான பகுதி மற்றும் தலைப்பகுதியை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தேடும் பணியில் 20 தினக்கூலிகள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். குப்பை கிடங்கில் அதிகமான புகை மூட்டம் மற்றும் துர்நாற்றம் காரணமாக தேடும் பணியில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இருப்பினும் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாலகிருஷ்ணனை பள்ளிக்கரணை காவல்துறையினர் ஆலந்தூர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து ஆஜர்படுத்தி இருக்கிறார்கள். சிவசங்கரி, இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான சாட்சிகள், ஆவணங்கள் என்ன, காவல்துறையினருடைய மேல் நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகிறது, அது குறித்த விவரங்களையும் பதிவு செய்யலாம். இந்த விஷயத்தில் சந்தியாவை கொலை செய்தது பாலகிருஷ்ணன் தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாலகிருஷ்ணனும் வாக்குமூலத்தில் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். மேலும் உடல் பாகங்களையும் வீசப்பட்ட பகுதிகளையும் அடையாளம் காட்டியிருக்கிறார். இது தவிர பாலகிருஷ்ணனின் செல்போனில் இருந்து சந்தியாவின் உடலில் பச்சை குத்தப்பட்ட அந்த அடையாளங்கள், அந்த பச்சை குத்தப்பட்ட பகுதிகள் படம் பிடிக்கப்பட்ட காட்சிகளை எடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பாலகிருஷ்ணன் மொபைலில் இருந்து ஏராளமான தகவல்களை காவல்துறையினர் பெற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்ட நிலையில் தான் தற்பொழுது பாலகிருஷ்ணன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கில் முக்கிய துப்பாக சந்தியாவின் தாயார் பிரசன்னகுமாரி அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த ஜாபர்கான் பேட்டை என்கிற பகுதி, இந்த பகுதியிலிருந்து செல்லக்கூடிய குப்பைகள் வள்ளுவர் கோட்டம் குப்பை கிடங்கு வழியாக பெருங்குடிக்கு வரும் என்கிற அந்த தொடர்பை பயன்படுத்தி தான் பாலகிருஷ்ணன் மீது சந்தேகமடைந்து அவரை தொடர்ந்து கண்காணித்து காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்த பின்னர் அவர் உண்மையை ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் தற்பொழுது ஆஜர்படுத்தப்படுகிறார். அவர் மீது 302வது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்பொழுது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான தகவல் வெளியாகும். சிவசங்கரி, அன்சர், கொலை செய்யப்பட்ட சந்தியாவுடைய தலையை தேடும் பணியில் என்னவித முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, அது குறித்த தகவல்களையும் பதிவு செய்யலாம். இந்த தலை மற்றும் கழுத்தில் இருந்து மார்பு வரையிலான பகுதி, இடது கை உள்ளிட்டவற்றை அவர் குப்பை தொட்டியில் வீசியதாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே வலது கை மற்றும் 2 கால் பாகங்கள் குப்பை தொட்டியில் வீசப்பட்டதுதான் பெருங்குடியில் கண்டெடுக்கப்பட்டது. அதே போல இந்த பகுதிகளையும் அவர் மற்றொரு குப்பை தொட்டியில் வீசியதாகவும் அந்த குப்பைகளும் வள்ளுவர் கோட்டம் வழியாக பெருங்குடிக்கு வந்திருக்கக்கூடும் என்கிற அடிப்படையில் பெருங்குடியில் சோதனை தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார்கள். அந்த குப்பையில் இந்த பாகங்கள் சிக்குகின்றனவா என்கிற அடிப்படையில் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 16 நாட்களாக இந்த குப்பைகள் மேலும் மேலும் கொண்டு இந்த பகுதியிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய குப்பைகள் அங்கு கொட்டப்பட்டிருக்கும். எனவே அவற்றை எந்த குறிப்பிட்ட பகுதியில் இந்த குப்பைகள் கொட்டப்பட்டிருக்கின்றன என்கிற அடிப்படையில் தேடும் பணியும், அது தவிர மற்ற பகுதிகளில் தேடும் பணியும், பெருங்குடி குப்பை கிடங்கிலேயே பெரிய இடமாக இருப்பதால் அனைத்து பகுதியிலும் தேடும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் குப்பை கிடங்கை பொறுத்தவரையில் துர்நாற்றம் மற்றும் புகை மூட்டம், அங்குள்ள சில குப்பைகளை எரிப்பதால் ஏற்படக்கூடிய புகை மூட்டம் காரணமாக தேடும் பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டிருப்பதாகவும் தேடக்கூடிய பணியாளர்களுக்கு அது சிக்கலை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இருப்பினும் விடாமல் தொடர்ந்து இந்த தேடும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறார்கள். சிவசங்கரி, அன்சர், அந்த பெண்ணினுடைய உறவினர்கள், அதாவது தாய், சித்தி போன்றவர்கள் காவல்துறையினரிடம் என்ன வாக்குமூலத்தை அளிச்சிருக்கிறாங்க? இன்றைக்கு சந்தியாவின் உறவினர்கள் நீதிமன்றம் வந்திருக்கிறாங்களா? சந்தியாவின் உறவினர்கள் யாரும் தற்போது வரை நீதிமன்றத்திற்கு வரவில்லை. சந்தியாவின் தாயார், அவரது தந்தை மற்றும் தங்கை ஆகியோர் நேற்று பள்ளிக்கரணை காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். ஏற்கனவே அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் பாலகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டார். பாலகிருஷ்ணனிடம் வாக்குமூலமும் பெறப்பட்டது. பின்னர் என்ன நடந்தது, சந்தியா சென்னைக்கு வந்தது எப்படி, பாலகிருஷ்ணனுடனான அவரது உறவு, அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உள்ளிட்டவை குறித்து விசாரணை
விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிகிறது. ஏற்கனவே விவாகரத்து வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது சந்தியாவை அனுப்பி வைத்தது ஏன் என்கிற கேள்விகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது சந்தியாவும் பாலகிருஷ்ணனும் சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பியதாகவும், சந்தியாவை பாலகிருஷ்ணன் வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக பாஸ்போர்ட் உள்ளிட்டவை எடுத்து வைத்திருப்பதாகவும், எனவே மீண்டும் சுமூகமான அந்த குடும்பம் உருவாக வேண்டும், சுமூகமான ஒரு தீர்வு ஏற்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் சந்தியாவின் தாயார் தொடர்ந்து சந்தியாவிடம் பேசுவதற்கு அலைபேசியில் முயற்சி செய்திருக்கிறார். அலைபேசியில் அவரை தொடர்பு கொள்ள முடியாத பட்சத்தில் தனது மருமகனான பாலகிருஷ்ணனிடம் கேட்டிருக்கிறார். அப்பொழுது அவரை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் சந்தியாவிடம் அவரால் பேச முடியவில்லை என்கிற அடிப்படையிலேயே ஏற்கனவே இருந்த சிக்கல்களை மனதில் கொண்டு அவர் இந்த புகாரை அளித்திருக்கிறார். எனவே அந்த குடும்பத்தினருக்கு சந்தியா கொலை செய்யப்பட்ட விவரங்கள் எதுவும் தெரியாத நிலையில்தான் நேற்றைய தினம் அழைத்து வரப்பட்டு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த உடல் பாகங்களை அவர்கள் அடையாளம் காட்டி உறுதி செய்த பின்னர், மேலும் பாலகிருஷ்ணன் கொலை செய்து ஒப்புக்கொண்டதை அடுத்து அவர்கள் தெரிவித்த அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் தற்பொழுது சந்தியாவை இவர் கொலை செய்ததெல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் சந்தியா நலமுடன் இருக்கிறார், இவருடன் சேர்ந்து வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும் என்கிற நம்பிக்கையில் இருந்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் அவர் கொல்லப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு வீசி இருந்த தகவல்கள் அந்த சந்தியாவின் குடும்பத்தினருக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தகவல் கிடைத்த அவர்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள். மேலும் இது போன்ற சம்பவம் நடந்தது தொடர்பாக அவர்கள் நேற்று பேட்டியும் அளித்திருக்கிறார்கள். சந்தியாவின் மீது பாலகிருஷ்ணன் சந்தேகம் கொண்டவராக இருந்திருக்கிறார். வீட்டில் அவர் ஊரில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் சிசிடிவி கேமராக்களை வைத்திருந்ததும், சந்தேகத்திற்கிடமான பல்வேறு நடவடிக்கைகளில் பாலகிருஷ்ணன் ஈடுபட்டிருப்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை அவரது குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இங்கு பாலகிருஷ்ணன் ஜாஃபர்கான்பேட்டையில் இருக்கக்கூடிய இல்லம் என்பது மிகச்சிறிய அறையாக இருக்கிறது. ஒருவர் மட்டுமே தங்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அந்த வீட்டு பொறுத்தவரை அந்த உரிமையாளர் தெரிவிக்கும் பொழுது அந்த அறையானது பாதுகாவலருக்காக, அந்த வீட்டை பாதுகாக்கும் ஏதேனும் செக்யூரிட்டிக்காக கட்டப்பட்டதாக தெரிவித்தார். செக்யூரிட்டிகள் இல்லாததால் அந்த வீட்டை வாடகைக்கு விட்டிருப்பதாகவும், மேலும் பணம் இல்லாமல் தவித்து வரும் பாலகிருஷ்ணன் அட்வான்ஸ் பணம் முழுவதையும் கழித்துவிட்டு இந்த மாதம் வீட்டை காலி செய்வதாக தெரிவித்திருந்தது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களும் கிடைத்திருக்கின்றன. தற்பொழுது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். இந்த தகவல்களை எல்லாம் திரட்டிய காவல்துறையினர் உறுதியாக இவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் சந்தியாவை கொலை செய்து துண்டு துண்டாக வீசி பல்வேறு பகுதிகளுக்கு வீசியதும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். சிவசங்கரி. சந்தியா கொலை வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி அன்சர் அலி.